Hi guys, welcome to Study Buddy and இன்னைக்கு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அந்த ஹாட் வாட்டரில் வந்து ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ நான் வந்து கிரவுண்ட் நட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பாஸ்தாவை வந்து அதில் போடணும். ஹாட் வாட்டரில் மட்டும்தான் போடணும். அண்ட் தென் இன்னொரு தவாவில் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் போட்டக்கப்புறம் பீன்ஸ் போட்டேன். அண்ட் ஆஃப்டர் பீன்ஸ் மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் போட்டேன். பட் 2 பேக்கெட் போடணும். பட் தென் ஒரு பேக்கெட் தான் இருந்தது கடையில். நேற்று நைட் லேட் ஷாப்பிங் போனனால ஒரு பேக்கெட் தான் கிடச்சிது. ஸோ 2 இதுலேயுமே சால்ட் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ உங்களுக்கு சால்ட் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு தவாவில் வந்து பட்டர் வச்சுக்கோங்க. ஸோ பட்டர் வந்து அன்சால்ட்டட் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டரில் வந்து மைதா ஆட் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ மைதா வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லம்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ மில்க் ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் லம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் நல்லாவே. அண்ட் கிரைண்ட் பண்ணக்கப்புறம் அதை எடுத்து அந்த மஷ்ரூம்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ இது வந்து பாஸ்லேன்னு சொல்லுவாங்க. அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணணும். ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு முக்கியம் வந்து பெப்பர் தான். அதுக்கப்புறம் அந்த சைடு வச்சுருந்த பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அண்டடா இட்ஸ் ரெடி. அண்ட் நீங்கள் வந்து இது நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். மஷ்ரூமோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டடி வெல்.